ஓகே, நம்ம இப்போ 10th சமச்சீர் பேட்டர்னில் லாஸ் ஆஃப் மோஷன் ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இப்போ ஃபோர்ஸ்னால் என்ன? ஃபோர்ஸுங்கிறது என்ன பாருங்கள். ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். அதாவது விசைங்கிறது என்னென்னா இழுத்தல் அல்லது தள்ளுதல் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கிற ஒரு புறச்செயல் வடிவம் தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் விச் ப்ரொடியூசஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் எ ஸ்டாட்டிக் பாடி. ஸ்டாட்டிக் பாடினா நிலையாக இருக்கிற ஒரு பொருள். நிலையாக இருக்கிற ஒரு பொருளில் இயக்கத்தை ஏற்படுத்தவோ அல்லது ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யவோ இது பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி. ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மூவிங் பாடியை வந்து நிறுத்த செய்யும் அல்லது நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணோம். ஓகே, அதே ஃபோர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எ மூவிங் பாடி. ஒரு மூவிங் பாடியினுடைய இயக்கம் மோஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய டைரக்ஷனை மாற்றவோ அல்லது மாற்றுறதுக்கு முயற்சியோ செய்யும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதாவது விசை வந்து மேக்னிடியூட்னா எண் மதிப்புன்னு சொல்லுவாங்க, டைரக்ஷன்னா திசை. ஸோ விசை வந்து எண் மதிப்பையும் திசையும் கொண்டிருக்கும். ஸோ இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம், வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன், திசையை பொறுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, திசையை பொறுத்து விசைகளினுடைய வகைகள். ஃபோர்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது? லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபிகர் இருக்கும் பாருங்கள், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ட்ரக் வண்டியை தள்ளிட்டு போகிறாங்க, ஒரே டைரக்ஷனில் தள்ளிட்டு போகிறாங்க. ஒரே டைரக்ஷனில் ரெண்டு ஃபோர்ஸஸ், 2 ஆர் மோர் ஃபோர்ஸஸ், ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட், சமமாகவும் இருக்கலாம் சமம் இல்லாமையும் இருக்கலாம். அப்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விசைகள் ஆக்டிங் அலாங் தி சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் செயல்பட்டுச்சுன்னா, அதுவும் பேரலாக ஒரே டைரக்ஷனில் பேரலாக செயல்பட்டுச்சுன்னா அந்த விசைக்கு அந்த ஃபோர்ஸஸ்க்கு பேர் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். 2 ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட் ஆக்டிங் அலாங் தி சேம் டைரக்ஷன் parallel to each other are called like parallel forces. அடுத்து பாருங்கள் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். மேலே வந்து ஒரு இமேஜ் இருக்கும் பாருங்கள், டக் ஆஃப் வார்க்கு போட்டுப்பாங்க பாரு. ஒரு சைடு வந்து 3 பேர் இருக்காங்க, இன்னொரு சைடு 3 பேர் இருக்காங்க இல்லையா. இவங்க 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில், இவங்க லெஃப்ட் சைடுனா அவங்க ரைட் சைடு அப்படி இழுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 2 ஆர் மோர் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் parallel to each other, then they are called unlike parallel forces. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அண்டு ஈக்லிபிரண்ட். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் அது ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ், அதே மாதிரி ஈக்லிபிரண்ட்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸு. ஓகே, இப்போ பாருங்கள் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் த மல்டிபிள் ஃபோர்ஸஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை எ சிங்கிள் ஃபோர்ஸ் கால்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஒரு பெரிய ஆப்ஜெக்டை ஒரு 5 பேர் சேர்ந்து தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே ஒரு ஃபேட்டான ஒரு பர்சன், நீங்கள் 5 பேர் வேண்டாம், நான் மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்து என்னால் நகட்டிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை அவர் நகட்டுறாரு அப்படின்னு சொன்னால் he gives a single force. ஓகே, ஸோ combined effect of the multiple forces can be represented by a single force called resultant force. It is equal to the vector sum of all the forces. பாருங்கள், இந்த டோட்டல் ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெக்டார் சம்னு எப்படி சொல்கிறோம். மேலே ஒரு இமேஜை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரக் இருக்குது, 60 நியூட்டன் 30 நியூட்டன் 2 ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷனில் செயல்படுதுன்னா அதுக்கு நம்ம பாசிட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். +60 + 30 இஸ் ஈக்குவல் டு 90 நியூட்டன் டு த ரைட். ஓகே, இந்த +60 + 30 இது வந்து டைரக்ஷனுக்காக நம்ம போடுற ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், 30 நியூட்டன் ஒரு டைரக்ஷனில் இருக்குது, 10 நியூட்டன் ஒரு டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம 30 நியூட்டனுக்கு பாசிட்டிவ் போட்டுக்கலாம், +30, 10 நியூட்டனுக்கு மைனஸ் போட்டுக்கலாம், -10. ஸோ +30 -10 இதுதான் வெக்டார் சம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெக்டார் சம் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ் இஸ் கால்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரண்ட். இப்போது நான் சொன்னேன்ல 5 பேர் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை ஒருத்தர் மட்டும் தனியாக இருந்து கொடுத்தாருன்னா அந்த சிங்கிள் ஃபோர்ஸ்க்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சொல்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்து ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டாக உனக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அதை நிறுத்த முயற்சி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் வந்து ஈக்லிபிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஓகே, ஆப்போசிட் இன் டைரக்ஷன் ஆஃப் எ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஓகே இஸ் கால்டு ஈக்லிபிரண்ட். எல்லாருக்கும் புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ்டு அண்டு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்னால் சமன் செய்யப்பட்ட விசைகள்.
அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்னால் சமன் செய்யப்படாத விசைகள். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு இமேஜஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே பாரு, டக் ஆஃப் வார் நடக்குது. இந்த சைடு 3 பேர், அந்த சைடு 3 பேர், ஆப்போசிட் டைரக்ஷனில் 300 நியூட்டன் 300 நியூட்டன் ஈக்குவலாக கொடுக்குறாங்க. அப்போ வந்து உனக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன வரும்? ஒரு டைரக்ஷனில் கொடுக்குற 300 நியூட்டனை பாசிட்டிவாக வச்சுக்கணும், இன்னொரு டைரக்ஷனை நெகட்டிவாக வச்சுக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 0 நியூட்டன் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்? பேலன்ஸ்டாக இருப்பாங்க, 2 பேருமே பேலன்ஸ்டாக இருப்பாங்க இல்லையா? அதை நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி இஸ் ஈக்குவல் டு 0, தென் த பாடி வில் பி இன் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்னா சமநிலையில் இருக்கும், அந்த பொருள் வந்து சமநிலையில் இருக்கும். 2 பேரும் சமமான விசைகள் கொடுத்தா அப்படி சமநிலையில் இருக்கும். சச் ஃபோர்ஸஸ் ஆர் கால்டு பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். அதே இது கீழே இருக்கிற டக் ஆஃப் வாரை பாருங்கள், உனக்கு ஒரு பக்கம் 400 நியூட்டன் கொடுக்குறாங்க, இந்த சைடு 300 நியூட்டன் தான் இருக்குது. ஸோ அப்போ ரிசல்டன்ட் வந்து 100 நியூட்டன். 400 பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, 300 நியூட்டன் நெகட்டிவாக எடுத்துக்கோங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் உனக்கு 100 நியூட்டன் கிடைக்கும் இல்லையா? இது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் காசஸ் த மோஷன் ஆஃப் த பாடி. இது வந்து பொருளில் ஒரு மோஷனை ஏற்படுத்தும். என்ன ஆகும்? இந்த பக்கம் 400 நியூட்டன் கொடுத்தா அப்போ 300 நியூட்டன் கொடுத்துட்ருக்கிறவங்க 3 பேருமே கீழே விழுந்துருவாங்க இல்லையா? அப்போ ஒரு இயக்கத்தை கொடுக்குது. இப்போ இன்னும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள், சைடில் பாருங்கள். ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் எ வெல், கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறோம். தண்ணியினுடைய அளவுங்கிறது ஒரு ஃபோர்ஸ் இல்லையா? நாம் அப்ளை பண்ணுறது அதை விட அதிகமான ஃபோர்ஸ், அதனால தான் நம்ம வாளியை மேலே தூக்க முடியுது. அது நம்ம கொடுக்குறது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகே ரைட். இந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸில் தான் அந்த பொருள் மூவ் ஆகுது. அதே மாதிரி க்ரோபார், கடப்பாறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெரிய கல், ஒரு பெரிய பொருளை நகட்டணும் அப்படின்னா ஒரு கம்பியை வந்து ஒரு சின்ன கல் கொடுத்து அண்டை கொடுத்து நகட்டுறோம். ஸோ அப்போ அது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸு. அதே மாதிரி ஃபிசிக்கல் பேலன்ஸு. ஓகே, இந்த வெயிட் பேலன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் அதில் செயல்படுறதுலாம் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் தான். ஓகே, ஸோ பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஓகே, நம்ம இப்போ இந்த டாப்பிக்கில் ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதுலேயுமே டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸில் ரெண்டு ஃபோர்ஸஸாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அண்டு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அடுத்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன, ஈக்லிபிரண்ட் ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போ மூணாவது வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்ன, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஓகேயா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படி இந்த லெசனை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே.